உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பீகார் தேர்தல் முடிவுகளை பற்றி திமுகவினுடைய தலைவர் அவர்கள் கூட்டிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விளக்கியதை ஏஐ என்ற நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக விளக்கமான சட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய தோழர் அன்புராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேரத்துக்கு முன்னாலே மிக தெளிவாக இந்த அறிவார்ந்த அரங்கமும் பதிவு செய்திருக்கிற ஊடக நண்பர்களும் இதை விளங்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது சாதாரணமான விஷயம் அல்ல, மிகவும் ஆழமான ஒரு சட்ட பிரச்சனை. ரெண்டு தான் ரொம்ப மிக முக்கியமான சட்ட பிரச்சனை. ஒன்று அரசியல் சட்டம், இன்னொன்று தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த இரண்டு தான் ரொம்ப அடிப்படையானது. இந்த இரண்டினுடைய எல்லைக்குள் தான் யாரும் இயங்க வேண்டும். குடியரசுத் தலைவரில் இருந்து எந்த அமைப்பாக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும், நீதிபதிகளாக இருந்தாலும் எல்லாம் அமைக்க வேண்டும். இது சரியா தவறா, நியாயமா ஏற்புடைத்த அல்லவா, நியாயமற்றதா, சட்டவிரோதமா என்று சொல்ல வேண்டிய மகத்தான பொறுப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு. இதுதான் சட்டத்தின் நிலை. ஆனால் தற்போது பீகார் தேர்தல் முடிவுகள், ஒரு தேர்தல் நடந்து விட்டன. அடுத்து இன்னும் சில மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட, கேரளா உட்பட, பாண்டிச்சேரி உட்பட தேர்தல் நடக்க இருக்கிறது வருகிற ஆண்டு. எனவே இதற்கு முன் எப்போதும் கேள்விப்பட்டிராத ஒரு சொல்லாட்சி இந்தியாவையே உலுக்கி கொண்டிருக்கிறது. இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு பெரிய அறைகூவல் போல வந்திருக்கிறது. அதுதான் ஓட்டு திருட்டு என்ற புது சொல்லாட்சி. இதுவரையில் எத்தனையோ திருட்டுகளை நாம் பார்த்துருக்கிறோம், பிக் பாக்கெட் என்று கூட பண்ணியிருக்கிறோம். ஆனால் இதுவரையில் இந்த ஓட்டு திருட்டு என்று வடநாட்டில், இங்கே ஓட்டு திருட்டுங்கிறத விட வடநாட்டில் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரத்தினால பரவலாக என்னன்னா ஓட் ஷோர் என்று இந்தியில் ரொம்ப சாதாரணமாக இருந்து கொண்டு போகிறாமே. ஆனால் ஓட்டு திருடுறவன் ஓட் ஷோர்னா இந்தியில், ஆனால் சோறு அடையிறது அவன் ஓட்டை திருடிக்கிட்டே தான் இருக்க எல்லா இடங்களுக்கும். மிகப்பெரிய அளவிற்கு நடக்கக்கூடிய அதை பற்றி இங்கே சட்டபூர்வமாக என்ன நிலை என்பதை முதற்கண் இந்த அரங்கத்திற்கு மட்டுமல்ல, இதற்கு அப்பால் பட்டு என்ன இதை உலகம் பூரா கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல பதிவாக இருக்க வேண்டும் என்று பிரின்ஸ் அவர்கள் ரொம்ப அழகாக இதை சித்தரித்திருக்கிறார். எனவே நம்முடைய தோழர்கள் மிக சிக்கலான ஒரு விஷயத்தை எவ்வளோ அருமையாக எல்லாரும் புரிந்து கொண்டு போகக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொண்டீர்கள். இங்கே வழக்கறிஞர் நண்பர்கள், மற்ற நண்பர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஊடக நண்பர்கள், இவர்கள் எல்லோருக்கும் ஒரு அன்பான ஒரு தகவல் வேண்டுகோள் என்னவென்றால், இது பற்றி மிக ஆழமாக இந்த சட்ட விளக்கங்களை நம்முடைய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ஏகே ராஜன், ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் அவர்கள் ஒரு புத்தகமாக அருமையாக எங்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகம் விரைவில் வெளிவர இருக்கிறது. அது ஆங்கிலத்தில் வரலாம், அப்புறம் தமிழிலும் அதை ஆக்கி கொள்ளலாம். அப்படிப்பட்ட புத்தகங்கள் மூலமாக அதை நிறைய தோழர்கள், ஊடகத்து நண்பர்கள் இவர்கள் எல்லோரும் அதை புரிந்து கொண்டு பரப்ப வேண்டும். அதுதான் மிக முக்கியம். இப்போது என்ன நிலை, இதன்படி நீங்கள் பார்த்தீர்கள், ஏதாவது சட்டப்படி நடந்து கொண்டிருக்கிறதா? அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுக்கிறோம்னு சொல்லித்தான் தேர்தல் கமிஷனர் உள்பட பதவியேற்கிறார். தேர்தல் தலைமை கவர்னருக்கு என்ன அந்தஸ்துன்னா, ஒரு ஓய்வு பெற்று ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி அளவுக்கு அவருக்கு தகுதி உண்டு. பூராமே புரோட்டோகால் அந்த அமைப்பில். அப்பேற்பட்டவர் நடந்து கொள்ளும்போது இதுவரை இவ்வளவு கீழ் இறக்கத்துக்கு, இவ்வளவு கொச்சைப்படுத்தப்படக்கூடிய அளவிற்கு மக்களுடைய நம்பிக்கை இழந்த ஒரு காலகட்டம் தேர்தல் கமிஷன் இருக்கிறது என்றால், இந்த காலகட்டம், இந்த தேர்தல் ஞானேஸ்வர் என்று வரக்கூடியவருடைய காலத்தை தவிர வேறு என்றைக்கும் கிடையாது. இது எப்படி இருக்கிறது? இப்போ இதன் அடிப்படையில்
65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள். அதனால் ஏற்படுற பலன் என்னங்கிறத அனுபவித்து வெற்றி கனியை பறித்து விட்டோம் என்று தெளிவாக சொல்லுகிறார்கள். அந்த காலத்தில் நம்முடைய திராவிடர் கழக கூட்டங்களிலே, மேடைகளிலே, திராவிட இயக்க மேடைகளிலே எல்லாம் ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொல்லுவார்கள். ஒரு மனிதரிடம் ஊருக்கு போகிற வழி என்னன்னு கேட்டாங்க. அந்த ஊருக்கு போகிற வழியை பற்றி சொல்லுவார்கள் என்னன்னா, ஒரு தெரியாத மனிதனிடம், சாதாரணமல்ல, மிக அழகாக அவர் சொல்லும்போது சொல்லுவார்கள், ஒரு தெரியாத மனிதரிடம், அதாவது முன்பு இது தெரியாத மனிதரிடம் இல்லாத ஊருக்கு போகாத பாதையை, தெரியாத மனிதன் இல்லாத ஊர் போகாத பாதையை புரியாத மொழியில், அதுதான் மிக முக்கியம், தெரியாத ஒருவன் அறிய முடியாதவன் கேட்கிறான் என்று சொல்வார்கள். அதுதான் இப்போ இந்த தேர்தல், இந்த சட்டம், அதுதான் எஸ்ஐஆர், அதனுடைய பலாபலன், இது அத்தனையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதில் உடனடியாக வழக்கு போனது. எவ்வளோ பெரிய முக்கிய தேர்தல், தேர்தலுக்கு முன்னாடி வழக்கு போகிறது. ஆனால் என்ன காரணமோ உடனடியாக இது அவசரமாக வர வேண்டும். அயோத்தி கோயிலுக்கு விசாரணைக்கு ராமர் கோயிலா இல்லையா, ராமர் இருந்தாரா, பாலராமர் இருந்தாரா என்றதுக்கு நீதிபதிகள் தினசரி வேறு எந்த வழக்கையும் நாங்கள் விசாரிக்க மாட்டோம், இந்த விசாரணை மட்டுமே நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லி நாள் தவறாமல், வேறு எதுவும் உலகத்தில் எதுவுமே முக்கியம் இல்லை, ராமர் பிறந்த இடம்தான் முக்கியம் முடிவு பண்ணி ஆகணும். ரொம்ப அவசரம், தேசிய பிரச்சனை, சர்வதேச பிரச்சனை. ஆகவே அதுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அவசரம் காட்டிய உச்சநீதிமன்றம் இதில் போதிய அவசரத்தை காட்டவில்லை. காரணம் என்ன? பல காரணங்கள் இருக்கலாம். காட்டினால் என்ன நடக்குங்கிறது தான் செருப்பை தூக்கி காட்டுறான், அச்சுறுத்துகிறார்கள். அந்த அச்சுறுத்தல் எல்லாருக்கும் மனித பிறவிகள் தானே, என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. நாம் அதை குறிப்பிட்ட கருத்தை சொல்லவில்லை. ஆனால் இந்த நிலைகள் ஏற்பட்டன. ஏதோ பரவாயில்ல, முதல்ல விசாரணை கேட்டாங்க, அந்த விசாரணை அவர்கள் பொருட்படுத்தலை. அவர் சொல்கிறார், நான் யாருக்கும் கட்டுப்பட்டவனே கிடையாது, எங்கள் அதிகாரத்தை யாருன்னு கேள்வி கேட்க முடியாது. இதுவரையிலே பலர் வானளாவிய அதிகாரம் தங்களுக்கு இருக்குது என்று சபாநாயகர்கள் கூட சொன்னியது உண்டு. ஆனால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் இன்றைக்கு இந்த சட்டம் அது மாதிரி ஆக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் நன்றாக நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த வழக்கில் எல்லாரும் வழக்கு போட்டு இருக்கிறார்கள். அவசரமாக இது விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த தேர்தலே நடக்க விடாத அளவிற்கு ஆக்கியிருக்கணும். இப்போ இனிமேல் தேர்தல் நடந்து அதுக்கப்புறம் முடிவு வந்து அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் செய்த பிற்பாடு, குதிரை போன பிற்பாடு லாயத்தை எடுத்து மூடுவது போல என்ற பழமொழி போல இருந்தால் யாருக்கு என்ன லாபம்? நியாயம் கிடைக்குமா? சொன்னாரே கவிஞர் அவர்கள், எத்தனையோ பிரச்சனைகளில் நாயை காப்பாற்றுறது எப்படி, கடிக்கிற வெறி நாயை காப்பாற்றுறது எப்படிங்கிறதுக்கு உடனே சுவமோட்டோ வழக்கு, அதுக்கு நீதிபதிகள், அதுக்கு மாநில அரசுடைய தலைமைச் செயலாளர்கள்லாம் வந்து பார்க்கணும் இல்லைன்னா என்று சொல்லுகிறார்கள். அதில் அவ்வளோ அக்கறை காட்டும் போது மனுஷனுக்கு எதிர்காலத்தை, இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு இந்த மெத்தனம் தேவையா? தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த வழக்குகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வாய்ப்புகள் தெளிவாக வந்தாக வேண்டும். ஆகவே சட்டபூர்வம் நாம் கேட்பது அவுட்டர் வே அல்ல, நாம் நம்முடைய உரிமைகள் என்ற உரிமையை வைத்திருக்கிறோம். இது ஜனநாயக நாடு. அரசியல் சட்டத்திலே வி தி பீப்புள் என்று தான் ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை கேட்கிற உரிமை என்ன? இதோ பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தலைமை தாங்கி எழுதிய அந்த டிராஃப்டிங் கமிட்டி கொடுத்த இறுதியான அரசியல் சட்டத்தில் நமக்கு நாமே அதில் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள் என்பது இருக்கிறதே, நமக்கு நாமே, we the people of India having solemnly resolved to constitute India into sovereign, socialist, secular, democratic republic and to secure to all its citizens, அவ்வளோதான், justice, social, economic, political, liberty of thought
அண்ட் எக்ஸ்பிரஷன், பிலீஃப், இதெல்லாம் வரிசையாக இருக்குது. ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்று சொல்லி இன் அவர் கான்ஸ்டியூவன்டி அசம்பிளி திஸ் 26 டே ஆஃப் நவம்பர் 49, நான் ஒரு வாரத்தில் வந்தால் எத்தனை ஆண்டுகள் ஆகுதுன்னு பாருங்கள், 49 கொடுத்து, டூ ஹியர் பை அடாப்ட் என டு அவர் செல்ஸ் திஸ் கான்ஸ்டியூஷன், நமக்கு நாமே. எனவே எஜமானர்கள் யார்? குடியரசுத் தலைவர் அல்ல. எஜமானர்கள் யார்? பிரதமர் அல்ல. எஜமானர்கள் மக்களாகிய நாம் தான் எஜமானர்கள் என்பது அரசியல் சட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உரிமை பறிபோகிறது. இந்த உரிமையை பலர் உணராத ஒரு கொடுமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவு தான் மோசமான விளைவாக இருக்கிறது. ஆட்டை கடித்து, மாட்டை கடித்து, தோலை கடித்து, துருத்தியை கடித்து, மனிதனையே கடித்தது என்று சொல்லக்கூடிய கட்டம் வருகிற போது இருக்கும். தோலை கடித்து, துருத்தியை கடித்து, ஆட்டை கடித்து, மாட்டை கடித்து, மனிதனையே கடித்தார்னு சொல்லக்கூடிய கட்டம் வருவது மாதிரி இன்றைக்கு ஜனநாயகத்தையே விழுங்கக்கூடிய அளவிற்கு நடைமுறை வந்திருக்கிறது. அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நம்முடைய அச்சம் என்பது இருக்கிறத. உடனே தமிழ்நாட்டில் எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ அச்சம்? வரும்போது பார்த்து கொள்ளலாம், தேவையில்லாமல் ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி இந்த சார் என்று சொல்லக்கூடிய, அதாவது SAR என்று சொல்லக்கூடிய இந்த SIR பற்றி ஏன் அவ்வளோ கவலை எடுத்துக்கொள்கிறார்னு சொன்னார்கள். ஆனால் பீகாரில் நடந்தது என்ன? மீண்டும் இந்தியாவே பீகாராக வேண்டுமா? ஜனநாயகத்தினுடைய சவப்பெட்டியில் கடைசியாக எதேச்சாதிகார ஆணை அடிக்கப்பட வேண்டுமா என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான கேள்வி. இப்போது கேட்காவிட்டால், நாம் கேட்காவிட்டால் எவரும் கேட்க துணிய மாட்டார்கள். எங்களுக்கு என்ன அக்கறை? கேட்கலாம். நீங்கள் தான் தேர்தலில் நிற்கிறது இல்லையேன்னு. தேர்தலுக்கு நிற்காதவனுக்கு தான் அதிக அக்கறை உண்டு. ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் சுயலாபம் கிடையாது. எங்களுக்கு பொது நலம், நாட்டு நலம், அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுகிற அக்கறை உண்டு. ஆகவேதான் விருப்பு வெறுப்பற்று சுயநலத்தை பாராமல் நாட்டு நலத்தை பார்க்க வேண்டும். மனித குலத்தினுடைய உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று மனித உரிமைக்காக அறிவாசான் தந்தை பெரியார்களால் துவக்கப்பட்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கம். அதற்காகவே கல்வி மற்ற உரிமைகளுக்கு தொடங்கி இப்போது 110வது ஆண்டு. நாளைய தினம் நீதி கட்சி என்று சொல்லக்கூடிய அந்த அந்த இயக்கம் தொடங்க பெற்று 110, சுயமரியாதை இயக்கம் தொடங்க பெற்று 100 ஆண்டு. ஆகவே 100 ஆண்டு. இன்றைக்கு அதை செயல்படுத்தக்கூடிய திமுகவுக்கு 76வது ஆண்டு. இப்படி வரிசையாக எல்லாமே மூத்தவர்கள். அவர்கள் இந்த உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நண்பர்களே இப்போது இருக்கிறது. இதை சுருக்கத்துக்காக நேரத்தை கருதி, இது அறிவார்ந்த அரங்கம், அதிகமாக பேச வேண்டிய அவசியமில்லை என்பதற்காக 65 லட்சம் பீகார் இந்த சட்டத்தை சொல்லியாச்சு. சட்டம் தவறாக நடந்தால் யாருக்கு என்ன கிடைக்கும் என்றால், பிஜேபி கையில், தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி என்ற RSS கையில், அதற்குள்ளே சிக்கியவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து ஒரு பீகார் தேர்தல் முடிவுகள் வரும். நாடு பூராகுமே இது பரவ வேண்டுமா, அல்லது அதோடு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா, அதற்கு பரிகாரம் தேட வேண்டுமா என்பதற்குத்தான் இந்த விளக்கங்கள், வேறொன்றுமே கிடையாது. ஆகவே சட்ட விளக்கத்தை அப்புறம் விடுவோம். இப்போ ரொம்ப மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், பீகாரில் வருது, பிற மாநில வழக்குகளும் நவம்பர் 26 அன்று விசாரணைக்கு வருகின்றன. எப்போது? இப்போ பதவியேற்க போகிறாங்க. நவம்பர் 26க்குள்ளே பீகார் முதலமைச்சர் வந்துடுறாரு. எல்லாருமே பதவியேற்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தேர்வு வந்தாச்சு. நேற்று காலை கடிதம் கொடுத்துட்டார் நிதிஷ்குமார். 10வது முறையாக வருகிறார். எந்தெந்த கட்சியிலிருந்து வந்தாருங்கிறது வேற விஷயம். ஆனால் 10வது முறையாக அவர் முதலமைச்சராக வர்றார். இதுவரையில் வேறு யாரும் அவருக்கு ஒரு பெரிய வந்திருக்கலாம். ஆனால் அந்த 10வது முறையாக நிதிஷ்குமார் வந்தது கூட நிரந்தரமாக, அது கடைசி வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள் நிதிஷ்குமாரே முதலமைச்சரா என்ற கேள்வி கேட்டால் அந்த கேள்வி ரொம்ப இக்கட்டான கேள்வி. அது எளிதில் பதில் சொல்ல முடியாது. அவர் முருகத்தில் இருக்காங்க பூராமே. அடுத்தது யார் வேண்டுமானாலும் மாறலாம். இப்போ மகாராஷ்டிராவில் அப்படின்னா வந்தது,
ஆனால் இப்போது அண்மையிலே வந்திருக்கக்கூடிய செய்திகள் மகாராஷ்டிரத்தில் அங்கே இருக்கிற ஆட்சி என்ன ஆகும் என்ற கேள்விக்குறி 2 நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே ரொம்ப விரிவாக போக வேண்டாம், இதை மட்டும் நீங்கள் எண்ணி பாருங்கள், அங்கே எப்படி அந்த வாய்ப்புகள் கிடைத்தன. இதுதான் இந்த தலைப்பை ஒட்டி போக வேண்டுமானால் இந்த தலைப்பு தேர்தல் முடிவுகள். தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தது? 65 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்ட உடனே உச்சநீதிமன்றம் சில கேள்விகள் கேட்டது. அதை எடுத்த உடனே அதுக்கு கொடுக்க வேண்டிய எவ்வளவு என்று திருத்தங்கள் கேட்டன. ஏதோ கொஞ்சம் செஞ்சோன்னு சொன்னார்களே தவிர எந்த விதமான பலாபலன் ஏற்படவில்லை. நம்ம கேட்குறது அடிப்படை சட்ட உரிமையே இல்லாத ஒரு இடத்துல போய் இவர்கள் BLO என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் போடுவதற்கு சட்டத்தில் இடம் இல்லை. இன்னும் கேட்டால் இந்த சட்டப்படி அவர்கள் இருக்க வேண்டிய இந்த அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இல்லாத அதிகாரத்தை தான் அவர்கள் தாங்களே கையில் எடுத்துக்கொண்டு சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள். இதில் தொடர்பான வழக்கு இருக்கிறது. ஆகவே வழக்குக்குள்ளே என்ன ஆகும்னு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் மக்கள் கிளர்ச்சி என்பது இருக்கிற தயாராக வேண்டும். மக்கள் சாதாரணமாக இதை விட மாட்டார்கள். தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டும். சமூக நீதிக்கே தமிழ்நாடு தான். அதுவும் இந்த ஆட்சிக்கு என்ன பெருமைன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி தான் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு ஆட்சி என்ற பெருமை இருக்கிறது. அதில் முதல் தளபதியாக அந்த ஜனநாயக உரிமை போரில் நம்முடைய முதல்வர் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய வழிகாட்டுதலில் பல இடங்களுக்கு விழிப்பு வந்திருக்கிறது. கேரளா வருகிறது. இப்படி எல்லா இடங்களையும் வருகிற போது நம்முடைய ஒற்றுமையை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக பல வகையான முயற்சிகளை செய்கிறார்கள். அதிலே நான் இந்த வாய்ப்புகளை வேகமாக சொல்ல வேண்டுமானால் ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன மிகப்பெரிய அளவிற்கு வந்திருக்கிறது வாய்ப்புகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உண்மையில் தேர்தல் ஆணையம் சொல்லும் பிரச்சனை எங்கே உள்ளது? இதை மிகப்பெரிய அளவிற்கு வரணும். இப்போ SR என்று சொல்லுவது பொதுவான ஆய்வு. ஒரு தவறான எண்ணத்தை எதிர்க்கட்சிகள் பரப்புகிறார்கள். நாமோ அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடியதோ தமிழ்நாட்டுக்காரர்களோ வாக்காளர் பட்டியலே ஆய்வு செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்லலை. ஆனால் ஆய்வு செய்கிறது நீ கேட்குறத உங்கள் தாத்தா எப்போ ஓட்டு போட்டார்னா எப்படிங்க கண்டுபிடிக்கும்? தாத்தாவே எப்போ ஓட்டு போட்டார்னு அவருக்கே தெரியாது. நாம் எப்போ ஓட்டு போட்டோன்னு நமக்கே தெரியாது. ஆனால் நீங்கள் வரணும், அந்த ஆவணங்களை வைக்க வேண்டும்னு சொன்னால் இப்போதே இதுவரையில் மாலையில் வந்திருக்கிற ஒரு செய்தி பார்த்தேன். கொடுத்திருக்கிற ஆவணங்களில் அதை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய அளவில் படித்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு கூட புரியல. அத்தனை ஆதாரங்களை கொடு என்று சொல்லுடைய நோக்கம் என்னென்னா அது திருப்பி கொடுக்கக்கூடாது. அதுக்காக தான் மிக முக்கியமான அளவிற்கு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் இங்கே எல்லா இடங்களுக்கும் வருது. இல்லை, நாங்கள் எல்லா இடங்களும் செய்கிறோன்னா சரி, அஸ்ஸாமில் மட்டும் கிடையாது. இப்போ வந்திருக்க செய்தி, நேற்று வந்திருக்க செய்தி, அஸ்ஸாம்லேயும் தேர்தல் நடக்குது. அஸ்ஸாமில் எந்த ஆட்சி நடக்குது? பிஜேபி ஆட்சி. பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய காங்கிரஸ்லேருந்து போயிட்டு விட்டார்கள். அதில் SR உண்டே தவிர SIR கிடையாது. அதான் வேடிக்கை, மிகப்பெரிய அளவு. அதுக்கு பொது ஏதோ ஓட்டு சதவீதம் இருக்கா, உங்கள் வீட்டில் இருக்காங்களா கேட்டு போனால் அது ஸ்பெஷல் ரிவிஷன். ஆனால் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுதான் மிக முக்கியம். அந்த இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்ன அர்த்தம்னா உங்களை காலி பண்ணுறதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. SIRனா ஓட்டுலேருந்து எவ்வளோக்குள்ள ஓட்டு போடுறவுடைய உரிமைகளை திருடுறது, எடுக்கிறது, பறிக்கிறது என்று சொல்லுவது தான் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. அதனுடைய விளைவாக தான் இந்த தேர்தல் முடிவுகள் என்பது இன்றைக்கு நடந்திருக்கிறது. இப்படி இவ்வளோ பெரிய வெற்றியை எப்படி அவர்களால் பெற முடிந்தது என்று கேட்டால் நண்பர்களே, இங்கு நீங்கள் பார்க்க வேண்டும். பாஜக வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. போன தேர்தலில் பெற முடியல அவங்களால. திடீர்னு என்ன மக்களுக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்புகள் வந்து விட்டது என்று சொன்னால் இங்கே தான் கவனிக்க வேண்டிய ரகசியம். இல்லை அது நாங்கள்லாம் மக்களை சேர்த்துட்டோம் என்று சொல்லுக்கு என்ன சமாதானம் சொல்ல முடியும்? இன்னும் கேட்டால் நிதிஷ்குமாரையே கூட
முதல்வராக ஆக்குவதற்கு அமித்ஷா, பாஜக, ஆர்எஸ்எஸ் தயாராக இல்லை தேர்தல் காலத்தில். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். தேர்தல் அவர் சொன்னது, அவர் தான் கதாநாயகர். அங்கே எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், ரொம்ப தெளிவாக, முதலமைச்சராக தேர்தல் முடிவுக்கு பிறகு நாங்கள் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு நிதிஷ்குமார் 10வது முறையாக முதலமைச்சராக இருக்கிறது யார் காரணம் தெரியுங்களா? முக்கியமாக தேஜஸ்வி தான் காரணம், ஆர்ஜேடி தான் காரணம். எப்படி என்று சொன்னால், அவர் சொன்னார், பார்த்தீங்களா, அவங்கள நம்பி போனாங்க, இவரை தெருவில் விட்டாங்கன்னொடனே மக்கள் மத்தியில் அது எடுபட்டுச்சாங்க. ஆகவே அது பயந்து போய் என்ன பண்ணார், மோடி ரொம்ப கவனமாக பீகார் தேர்தலில் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்னஸ், அதுதான் மிக முக்கியம். ஏன், அதுக்கு காரணம் இருக்குது, அடுத்து வர்றோம், அதுதான் மிக முக்கியமானது. அவர் என்ன பண்ணார், அவரை பற்றி கவலைப்பட இல்லை, இந்த செல்வாக்கு வந்துடும், இது நிறைய பீகார் மக்கள் மத்தியில் போகுதுன்னு சொன்ன உடனே அவரையும் ஏமாற்றிட்டாங்க என்று சொன்ன உடனே இல்லை நிதிஷ்குமார் தான் அப்படிம்பார். நிதிஷ்குமாருக்கு அடுத்து ஒரு பெரிய பதவி வச்சிருப்பார். உடனே ஒரு பெரிய பதவி காலியாக போகுது அடுத்தபடியாக, அல்லது வேறு ஒன்று வரும். அது வந்த உடனே அந்த பதவியில் கொடுத்துட்டாக்கா யாரும் போட்டி இல்லாமல் இவரை உடனே தங்களுடைய லைன் கிளியர்னு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவான். அது மாதிரி இவர்கள் நினைக்கிற ஒருத்தர் பிஜேபிக்காரரே கொண்டு வருவாங்க. அதனால் எவ்வளவு காலம் இருக்கிறார், 10வது முறை வந்திருக்கிறார், ஆனால் 5 ஆண்டு காலம் அவர் இருப்பாராங்கிற சந்தேகம். இது எல்லாவற்றையும் விட வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அக்கறையை பிரதமர் மோடி அவர்கள் ஸ்பெஷலாக இதில் கவனம் செலுத்தினார். ஆர்எஸ்எஸ் கவனம் செலுத்துச்சு. ரொம்ப மிக முக்கியமாக 1.5 லட்சம் ஆர்எஸ்எஸ்காரர்கள் வீடு வீடாக போய் அங்கே பிரச்சாரத்தை செய்து சேர்க்கிறார்கள். செய்திகள் வந்திருக்கின்றன. எவ்வளோ நாளாக செய்கிறாங்க, 6 மாதமாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மோடி பிரதமராக இருக்கணுங்கிறது முக்கியமல்ல, ஆர்எஸ்எஸ் ஆட்சி நடக்கணுங்கிறது தான் மிக முக்கியம். ஆகவே அதை அவர்கள் தெளிவாக செய்ததுக்கு என்ன காரணம், இங்கே சூட்சமத்தை முதல்ல புரிந்து கொள்ளணும். பாகிஸ்தான் தீவிரவாதம் தாக்குதல்னு நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அங்கேருந்து வேகமாக நுழையக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கு இராணுவத்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, அதை கூட அங்கே பேசி கொண்டிருந்தவர் மோடி அவர்கள் நேராக பீகாருக்கு வர்றார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பீகாருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அங்கே பீகாருக்கு வர்றார். பீகாருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஜிஎஸ்டி விலையெல்லாம் குறைச்சாங்க. உடனே அதுக்கு ஒரு மத உணர்வை உண்டாக்குறாங்க. வடநாட்டுக்காரனுக்கு கடவுள் பக்தின்றோட உண்டாக்குறாங்க. தீபாவளி பரிசு உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். தீபாவளி பரிசு அப்படின்னார். தீபாவளி எத்தனையோ தீபாவளி வந்திருக்கு, இவர் ஆட்சிக்கு பல தீபாவளி வந்திருக்கு. பரிசுகள் எப்போ வேணாலும் கொடுத்துருப்பாங்க. ஜிஎஸ்டி ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் ஜிஎஸ்டியும் இருக்குது, தீபாவளியும் இருக்குது. ஏன் குறிப்பிட்ட நேரத்தில் பீகாரில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் பீகார் வாக்காளர்களை கவர்ந்தெடுக்க வேண்டும். பீகாரில் எப்படியாவது ஜெயிக்கணும், என்ன பண்ணியாவது ஜெயிக்கணும். எத்தனை லட்சம் பேரை வாக்காளர்கள் ஓட்டு போடுறவனெல்லாம் காலி பண்ணால் கூட ஜெயிக்கணுங்கிறது பொலிட்டிக்கல் கம்பல்ஷன், அரசியல் நிர்பந்தம். யாருக்கு? ஆர்எஸ்எஸ்க்கு, மோடிக்கு. என்ன காரணம்? மோடி அரசுக்கு பெரும்பான்மை ஒன்றிய அரசில் கிடையாது. இங்கே தாங்க ரகசியம் இருக்குது. அது யாரை வச்சு ஓட்டி கொண்டிருக்கிறார் அவர்? இந்த 1 வருஷம் 2 வருஷத்தில், இன்னும் 3 வருஷத்துக்கு மேலே இருக்குது போகாமல். இந்த 3-4 வருஷத்துக்கு ஓட்டணும். அதுக்கு யார் தயவில் இருக்கணும்? 2 பேர் தயவில் தான் இந்த நாற்காலி ஆடிக்கொண்டே இருக்கிறது. பிரதமர் நாற்காலி, அரசாங்கத்தின் நாற்காலி ஆடிக்கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக அதை பாதுகாக்கிறதுக்கு அவர் என்ன செய்யணும்? கீழே பார்க்குறாரு. இந்த 2 கால் எந்த கால்னா, ஒன்று பீகார், இன்னொன்று ஆந்திரா. சந்திரபாபு நாயுடு எந்த நேரத்தில் எதை செய்வார்னு சந்திரபாபு நாயுடுக்கே தெரியாது. அதுதான் வேடிக்கை, அதுதான் மிக முக்கியம். அவரை நம்பி அவர் மாமனார் கொடுத்துட்டு போனார். பாவம், அவர் யார் மேலே போயிட்டுருக்காரு. அப்போ சொல்கிறாங்க, இல்லை அது ஆட்சி போயிடுச்சுங்க உங்களுக்கு என்று சொல்லி இன்னொருத்தர் வந்துட்டாருங்க அங்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தாங்க. ஆகவே தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்
அவரை முழுமையாக நம்ப முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலம் இப்போது இருப்பதில் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிற இந்தி மாநிலம் அதிகமான அறியாமல் பக்தி அதை சொல்லி ஏமாற்றிக்கலான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பீகார். அந்த பீகாரில் தங்கள் ஆட்சி ஆர்எஸ்எஸ் ஆட்சி இருந்தால்தான் மத்திய ஆட்சி ஆடாமல் கொண்டு போக முடியும். அதுதான் அவருடைய நோக்கம். எனவே ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடிய அவருடைய உள்நோக்கம், அதுவும் பீகாரில் தங்களுடைய ஆட்சி என்ன பண்ணியாவது அங்கே ஆட்சி இருக்கணும். அதுதான் மிக முக்கியம். எதுவும் வரலைன்னா நாளைக்கு ஜெயஜெயஸ்ரீ வந்தால் கூட அவர் இன்னொரு தடவை கலைச்சி கூட நாங்கள் ஆட்சியை நடத்துகிறோம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு போவார்கள் போகாமே. ஆகவே தான் பீகாரின் வெற்றி என்பது ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பிரதமர் மோடியினுடைய பாஜகவுக்கும் ஒரு முக்கியமான அரசியல் நிர்பந்தமாகிவிட்டது. ஆகவே அதற்காக எந்த முறையில் வேண்டுமானாலும் நாங்கள் இறக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வருகிறார். மாநில ஆட்சி மட்டுமல்ல, ஒன்றிய ஆட்சிக்கு முக்கிய தேர்தல். திடீர்னு பண்டிகை வரும்போது சத் பண்டிகை எதுவும் உண்டு இல்லையா, கங்கை இல்லையா, எல்லாத்தையும் ஒரு படத்தை போட்டு வைங்க அப்படின்னா. இங்கே சில கட்சி தலைவர் இருக்காங்க பாருங்கள், அவங்க போக மாட்டாங்க. படத்தை மட்டும் வச்சு ஒரு மாலையை போட்டால் அவர் வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி வேடிக்கையில் அவர் ரொம்ப வேகமாக வந்து இதையெல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு நடந்தது. ஆகவே தான் பக்தியை பயன்படுத்தி கொண்டு எல்லா வகையிலும் இது வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார். சரி, ஓட்டுக்கள் குறைத்தது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்தது நண்பர்களே இதில் என்ன இருக்குன்னா, எப்படி வரவழைக்கப்பட்ட வாக்காளர்கள். இதை பாருங்கள், பாஜக ஆளும் மாநில எல்லை பகுதிகளான அசாம், இது பத்திரிகையில் வந்த செய்திகள் தான், நான் உங்களுக்கு திரட்டி கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். ஊடகவியலாளர்கள் கவனிக்கணும். அசாம், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, இதெல்லாம் அந்த மாநிலங்களை ஒட்டி இருக்கு. ஹரியானா, டெல்லி, உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களிலிருந்து வாக்காளர்களாக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அதுக்கு மிக முக்கியமாக ஹரியானாவிலேருந்து வர்றது புர்ஹான் மற்றும் பானிபட். இந்த இதில் ரயில் நிலையங்களில் 3/11 தேர்தலுக்கு எத்தனாம் தேதி, 6ஆம் தேதி தேர்தல், 3/11/25 அன்று 4 ரயில்கள், ஸ்பெஷல் ரயில்கள், 4 ரயில்களை முழுமையாக பாஜக துண்டு அணிந்த நபர்களுக்கு விடப்பட்டது. இந்த ஸ்பெஷல் ரயில் விட்டால் யூஸ்வலாக வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, திருநெல்வேலிக்கு ஸ்பெஷல் ரயில் இருக்குது, அல்லது மதுரைக்கு ஸ்பெஷல் ரயில் இருக்குது, அல்லது என்ன பண்ணோடனே ரயில்வே துறை என்ன செய்யும், முதல்ல ஒரு அறிவிப்பு கொடுக்கும். ஊடகங்களில் வரும், தொலைக்காட்சியில் வரும், செய்திகள் வரும், அல்லது வேறு அறிவிப்புகள் சொல்லுவாங்க. அறிவிப்பையே கொடுக்காம ரயில் வருது. அறிவிப்பு யாருக்கு? துண்டு போட்டவங்களுக்கு தான். ஆகவே அவர்களுக்காகவே ஸ்பெஷல் ரயில், அது எந்த அறிவிப்பும் கிடையாது. ஆகவே அது மூலமாக வந்தவர்கள் அந்த மிகப்பெரிய இந்த 4 வண்டியிலும் சுமார் 1,00,000 பேருக்கு மேலாக வந்திருக்கக்கூடிய அளவிற்கு அங்கே வந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவுக்கு அங்கே பேர் பயணித்து இவர்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள், இந்த அறிவிப்பே இல்லாமல். பீகார் அடுத்தபடியாக இதுதான் மிக முக்கியம். அடுத்து வரிசையாக சொல்லியாச்சு. இப்போ இன்னொரு கேள்வியான என்னன்னா, ரொம்ப மோசம், ஆட்சி மோசமாக இருந்தது, பழைய ஆட்சிகளையெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அது மட்டும் இல்லை, எப்போ பீகாரில் இருந்தார், பீகாரில் இருந்த ஆட்சியை பற்றி சொல்லுகிறார். மோடி போய் பிரச்சாரம் பண்ணுவார். ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்களை பற்றியெல்லாம் பேசினார் பாருங்க. இந்த மாதிரி தேர்தல் ஓட்டில் எவ்வளவு கீழிறக்கத்துக்கு வேணாலும் போகக்கூடிய அளவுக்கு சொல்லும்போது ஒன்று சொல்கிறாங்க, என்னென்னா ஜங்கிள் ராஜ், அது ஒரு காட்டாட்சி. எங்கே பிஜேபி இல்லாமல் அது நல்ல ஆட்சி அவங்க நடத்துறது. அப்போ இருந்த அந்த காட்டு ஆட்சியில் நிதிஷ்குமாருக்கு பங்கு உண்டுங்கிறது ஒரு கட்டத்தில் அதை மறந்துடுறாங்க. அதை வச்சுட்டு முழுக்க முழுக்க இங்கே காட்டு ஆட்சி தேஜஸ்வி நடத்துறது. அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னால் ஆர்ஜேடி, மிக முக்கியமாக லாலு பிரசாத் நடத்துறது என்று அவரை குற்றம் சொன்னாங்க போராமே. சரி, அப்படியா நான் என்ன செய்யணும்? மக்கள் இந்த காட்டு ஆட்சி திரும்ப வரக்கூடாதுங்கிறதுக்காக ஓட்டு போட்டிருந்தா, இதுதானே அவர்களுக்கு எடுபட்டிருந்தா, அந்த வாதம் எடுபட்டிருந்தா, ஓட்டு முடிவுகள் யார் யார் எந்த கூட்டணியில் எவ்வளோ வந்திருக்குங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். இந்த கலைய பாரத்தில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஊடகங்களும்
மிகப்பெரிய அளவில் சொன்னதில் விடுபட்ட சுட்டி காட்டப்பட வேண்டிய செய்தி மிக முக்கியமான ஒன்று என்னென்னா, அதிகமான அளவிற்கு ஓட்டு சதவிகிதம் வாங்கினது யாருன்னா, அந்த யாரை காட்டாட்சி என்று சொன்னார்களோ அந்த ஆர்ஜேடி தான் அதிகமான வாக்கை வாங்கியிருக்கிறது பீகார். அதுக்கு என்ன அடையாளம்? 30, அதுதான் 23% அது. இந்திய காங்கிரஸ் 8.71, பிஜேபி 20.8, ஜேடியு நிதிஷ்குமார் கட்சி 19. ஆகவே பிஜேபி இவ்வளவு முயற்சி செய்து ஓட்டுகள் நிறுத்தி இவ்வளவு செஞ்ச பிற்பாடும் தாண்டி பீகாரில் ஆர்ஜேடி லாலு பிரசாத் கட்சி எவ்வளோ வாங்கியிருக்கிறதுனா அதுதான் 23% வாங்கியிருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து மொத்தத்தில் மற்றவர்கள் பிரிந்து இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய நிலை வாக்கு சதவீதத்தை படி கூட பார்த்துக்கணும். பின்ன என்ன காரணம் இவ்வளோ தூரம் வந்தும் அவளுக்கு வாய்ப்பு என்ன? 20-25 நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். வாக்களித்தோர் சதவீதம் அதிகம். இது ரொம்ப மிக முக்கியமானது. பீகார் தேர்தல் முடிவில் ரொம்ப மிக முக்கியமானது. அதாவது பெண்கள் தான் எப்போவுமே வெற்றிக்கு அடிப்படையானவங்கன்னு அதிகமாக பெண்கள் வாக்கு பதிவானதான்னு கேட்டாலே கட்சிக்காரர்கள் தேர்தல் வேட்பாளர்கள் பயப்படுவாங்க, யோசிப்பாங்க. ஊடகத்துக்காரர்கள் அதை கோடிட்டு காட்டுவார்கள். அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால் 20ல் 57.20 என்று சொல்லக்கூடியது தான் அங்கே வந்திருக்கிறது. ஆனால் இப்போ 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நடந்த தேர்தலில் 67.13, அதிகமாக 10% திடீர்னு கூடி போச்சு. எப்படி கூடினது என்று சொன்னால், இது சில இடங்களில் 71 வரையில் கூட போயிருக்கு. சில இடங்கள் இது பொது சராசரி. ஆனால் அப்படி போயிருக்கிறதுக்கு என்ன காரணம்? இங்கே தான் கவனிக்க வேண்டும். அதுக்காகத்தான் கவிஞர் சொன்னார் அவருடைய உரையில், தேர்தல் விதிமுறைகளில் அறிவித்த பிற்பாடு எந்த சலுகையும் வாக்காளர்களுக்கு அறிவிக்கக்கூடாது. பொதுவாக வெட்டி கொண்டிருக்கிற பாலங்கள் நடத்திக்கிட்ட ரோடு போட்டிருப்பான், நிறுத்திட்டு போயிடுவான். என்னென்னா தேர்தலில் போடக்கூடாதுங்க, அதுக்கு பதிலாக தேர்தல் முடிஞ்சுதாங்க போடணும். ஏன்னா அதுக்கு இந்த திட்டங்கள் மூலமாக இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. தேர்தல் ஆணையம் அதை அனுமதிக்காது, உடனே அங்கே போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அதே கிடையாது. தேர்தல் ஆணையமே மிக முக்கியமாக இதுக்கு துணையாக வருது. எந்த விதமான பேச்சும் இல்லை. எல்லா தாய்மார்களுக்கு நீங்கள் தொழில் தொடங்கக்கூடியவளாக இருந்தால் மகளிர் உதவி செய்கிறோங்கிற சாக்கில் உங்களுக்கு எல்லாருக்கும் 10,000 ரூபா அங்கே வரும். பிறகு 2 லட்சம் ரூபா பின்னால் அவங்க முதலீடு வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு 10,000 கொடுப்போன்னு மட்டும் சொல்லலை. அங்கே தான் சாமர்த்தியம் இருக்குது அவர்களுக்கு. உடனடியாக உலக வங்கி மற்றதில் வாங்கின பணமெல்லாம் அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பணத்தை உடனே அங்கே ஒவ்வொருவருடைய கணக்கிலும் 10,000 வரும்னார். முதல்ல சொன்ன மாதிரி அது மறந்து போச்சு. அது வேறு, அதை 15 லட்சம் ரூபா வந்தவர்னு சொன்னார் பாருங்கள். அது யாருக்கும் இப்போ ஞாபகம் வராது. ஆனால் இப்போ அந்த பெண்களுக்கு என்ன பண்ணார்? 10,000 வரும்னுட்டு சொல்ல. தேர்தல் முடிஞ்சுன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. இல்லை இப்போவே வரும், நாளை காலையில் உங்கள் கணக்கில் பாருங்கள் 10ன்னு விழுந்திருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி. இது வந்த உடனே அந்த மக்களுக்கு என்ன செய்யணும்? எல்லாத்தையும் மறந்துட்டான். ஏன்னா அந்த மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க. அவ்வளோ வறுமையில் இருக்கிற மக்களுக்கு இது 10,000 போயிடுச்சு, இன்னும் அடுத்தது வரும் உடனே. அதனால தான் விளைவு மகளிர் ஓட்டு பூரா என்னன்னா அவங்களுக்கு எஸ்ஐஆராவது எம்எஸ்எம் அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அதனால் அவங்களுக்கு உடனே அவர்கள் தங்களுடைய வறுமை தங்களுடைய தேவைன்னு பார்த்தா எல்லா மக்களுக்கும் அதுதான் இயல்பு, அதான் சுவாபம். உடனடியாக அந்த அதிகமான வாக்கு வங்கி இவர்களுக்கு சாதகமாக வந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை மிக தெளிவாக இருந்தது. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமானது, ஆர்எஸ்எஸ் ஒரு திட்டத்தை போட்டுச்சு. என்னென்னா அது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். வெறும் இந்த பணத்தை கொடுத்தா மட்டும் போதாது, யார் யார் இந்த பணத்தை வாங்கினாங்களோ அந்த முக்கிய பொறுப்பாளர்கள் அந்த மகளிர் திட்டத்தில் அவங்களே வாக்குச்சாவடி கொண்டு போனாங்க. வாக்குச்சாவடியில் நீங்களே பெண்களை கூட்டிகிட்டு வாங்க, மற்ற போடாதவர்களுக்கும் போட்டுக்குங்க, போட வைங்க, இதுக்கு தான் போடணும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வைங்க. அப்படி போட்டால் என்ன லாபம்னு சொன்னால்
அப்படி நீங்கள் ஓட்டு அவங்களுக்கு போடலைன்னா இந்த 10,000 முதல்ல கொடுத்தாங்க பாருங்கள், மறுபடியும் வாங்கிக்குவாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டாங்க. அவங்க பயந்து போய் வேறு இடத்துக்கு போகவே இல்லை. அதை தெளிவாக சொன்னார்கள். அதனுடைய விளைவு தான் மிகப்பெரிய அளவுக்கு. அதோடு அடுத்த கட்டத்துக்கு போகணும். மிக முக்கியமாக கடந்த முறை பெற்றதை விட தேசிய ஜனநாயக கூட்டணி 77 இடங்களை கூடுதலாக பெற்றுள்ளது. அதே மாதிரி 75 இடங்களை மகாத்மன் பந்தன் என்று சொல்லக்கூடிய இந்தி கூட்டணி இருக்க அந்த கூட்டணி இழந்துள்ளது. ஒரு கூட்டணியாக இதில் வெற்றி பெற்றது 46%. ரெண்டையும் கூட்டினா சரி இருக்கட்டும். ஆனால் இவ்வளவு மெத்தடுன்னு சொன்னால் இது யாருக்கு வெற்றி? நியாயமாக பார்த்தா தேர்தல் ஆணையத்தினுடைய வெற்றி. கட்சிகளுக்கு வெற்றிங்கிறத விட தேர்தல் ஆணையத்தினுடைய வெற்றி ரொம்ப மிக முக்கியமாக. இதில் இன்னொன்று சொல்லணும். அடிக்கடி நம்முடைய கலைஞர் அவர்கள் பல நேரங்களில் வேலையே பயிரமேயுதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் தெளிவான உதாரணத்தை சொல்லணும். ஆட்சியே காப்பாற்ற வேண்டிய ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய சட்ட அதிகாரம் படைத்தவர்களே தவறிழைக்கிறார்கள் என்பதை சொல்லும்போது ஒரு உதாரணத்தை அவர் கையாளுவார் கலைஞர் அவர்கள். பல நண்பர்கள் இங்கே இருக்கிற நண்பர்கள் அவரோட கூட்டத்தை கேட்டவர்களுக்கு தெளிவாக தெரியும். என்ன உதாரணம் சொல்லுவார்னா, முத்துராமலிங்க தேவர் சொல்கிறதை எடுத்து சொல்லுவார். அடிக்கடி அவர் அதை ஒரு செய்தி சொல்லுவார். என்னென்னா, முத்துராமலிங்க தேவர் சொல்லுவார்னு இது அவருடைய எடுத்து சொன்னாலும் மேற்கோள், அவருடைய மேற்கோள் கலைஞர் சுட்டியதை நான் எடுத்து உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். போராமல் மங்கை சூதகமானால், நல்ல கவனிங்க, மங்கை சூதகமானால், சூதகம்னா சூலுன்னு சொல்லுவார்ல, கர்ப்பமாகிறது. மங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம், கங்கையே சூதகமானால் எங்கே போவதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உதாரணம் மாதிரி முழுக்க முழுக்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய இடம் இது தவறு நடக்குதுன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்கே இந்த வேலை இல்லாமல் எல்லாரும் எலெக்ஷன் பற்றி இப்போ கமிஷன் தவறுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றமும் பார்க்கலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. என்ன வருகிறவர்களையும் சேர்த்து மிரட்டுவதற்கு அங்கே பாதுகாப்பு பட்டாபிஷேகம் மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு செருப்பை தூக்கி காட்டக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய அபாயம் நீதித்துறையையும் மிரட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. தயவுசெய்து இந்தியாவினுடைய நிலை, ஜனநாயகத்தினுடைய பரிதாப நிலை எப்படி இருக்கிறது என்பதை தெளிவாக நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த கட்டத்திலே தான் இந்த பெண்களுக்கு 10,000 இது அத்தனையும் இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. சரி இல்லை, நாங்கள் சாமர்த்தியமாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும். ஆனால் அது மட்டுமே இல்லை. அதே நேரத்தில் கட்சிகள் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன, அதை மட்டும் சொல்லி சரி எல்லாமே நடந்துடுச்சு, ஓட்டு திருட்டு நடந்தது, அதனால் நாங்கள் தோற்று போயிட்டோம்னு சொல்லக்கூடாது. சுய பரிசோதனைன்னா நம்ம சைடில் நம்முடைய பக்கத்தில் என்ன தவறு நடந்திருக்கு, என்னென்ன நிலைகள் வந்திருக்குன்னு ஆய வேண்டிய பொறுப்பு இந்தியா கூட்டணிக்கு உண்டு. அதே மாதிரி ஆர்ஜேடி, காங்கிரஸ், அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு. முதல்ல ஆரம்பத்திலிருந்து அவர்கள் தெளிவாக இடத்த பிரிச்சுட்டாங்க. இங்கே என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும், எல்லாம் பத்திரிகை படிக்கிறவர்கள், ஊடகங்கள். காங்கிரஸுக்கும் அந்த கட்சி 2 பேர் சேர வேண்டிய நேரத்தில் முழுக்க தேஜஸ்வி அவ்வளோ பெரிய பீகார் தேர்தல் உயிர் பிரச்சனை, பீகாரில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குது. பீகாரில் இளைஞர்கள் பூரா ஆதரவாக இருக்காங்க அவருக்கு. ஆகவே அங்கே வரணுமா இல்லையா? அகில இந்திய கட்சிகள்ன்றது பழைய காலத்து பெருமை பேசி கொண்டிருந்தால் போதாது. இன்றைக்கு என்ன யதார்த்த நிலை அவர்கள் பார்க்கணும். மாநில கட்சிகளை சார்ந்து தான் அகில இந்திய கட்சிகளே இன்றைக்கு செல்லக்கூடிய சூழல் ஒரு புதிய திருப்பமாக ஜனநாயகத்தில் இருக்கிறது. இதுதான் யதார்த்தம், இது சுவரெழுத்து. இதை அவர்கள் படிக்க மறந்துவிடக்கூடாது. எந்த காலத்திலும் எப்போதெல்லாம் இதில் இருந்து அவர்கள் வழுவுகிறார்களோ அப்போதெல்லாம் இது போன்ற இக்கட்டான மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. முதல் படிப்பினை வரணும். காங்கிரஸும் இந்திய கூட்டணின்னு சொல்லும்போது பீகாரில் இருக்கு. அவர் அதில் என்ன பெரிய செய்தி, பாராட்ட வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த ஓட் சோர்னு சொல்லுவதில் வாக்கு திருட்டு இருக்கு பாருங்க, அதை பற்றி பூரா சுற்றுப்பயணம் நடத்துகிறார் ராகுல் காந்தி.
அருமையான எழுச்சியான சுற்றுப்பயணம். ஆனால் அந்த சுற்றுப்பயணத்தில் ஏற்பட்ட ஒரு நல்ல எழுச்சியை அங்குள்ள மாநில காங்கிரஸோ அந்த கட்சிகளோ முழுமையாக அதை வாக்கு வங்கியாக மாற்றக்கூடிய அளவிற்கு தங்களுடைய திறமையை உழைப்பை தரவில்லை என்பதுதான் முதலில் சுட்டி காட்டப்பட வேண்டிய செய்தி. ஏன் தரல சொல்கிறா? இல்லைங்க, காங்கிரஸ் ஒரு தலைவர் மேலே இருக்கிற தலைவருக்கு தெளிவாக இருக்கு. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க யார்? இல்லைங்க, இங்கேருந்து போகிறார், யாரோ ஒருத்தர் வர்றார், அவர் அந்த மாநிலத்துக்கு இத்தனை பேருன்னு போகிறாங்க. போன உடனே அவர் தேர்தலில் இன்னொரு பக்கம் மோடி அமித்ஷாவை அனுப்பி அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு உனக்கு இவ்வளோ இடம், உனக்கு இவ்வளோ இடம், இன்னும் இவ்வளோன்னு அவங்க எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்குது. என்றாலும் அலட்சியப்படுத்தாமல் அவர்கள் சரிப்படுத்தி யார் யாரெல்லாம் யாரை எப்படி பண்ணணுமோ அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு என்ன வேலை, யாருக்கு என்ன வேலை, இவருக்கு என்ன வேலை, அவருக்கு என்ன வேலை அப்படின்னு. என்ன வேலை இல்லை, என்ன விலை, அதுதான் நான் தவறாக காதில் விட போகுது உங்களுக்கு. அதுதான் மிக முக்கியம். ஆகவே அப்படிப்பட்ட அளவிற்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அதை அவர்கள் கச்சிதமாக முடிச்சிட்டாங்க. இங்கே இந்த சைடு பாருங்கள், ஏன்னா இதெல்லாம் எதிர்கால தமிழ்நாட்டிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு படிப்பினைகள். இந்த பாடங்களுக்காக தான் ரொம்ப மிக முக்கியம். அங்கே அவங்கள பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை. ஆரம்பத்திலிருந்து திடீர்னு 2 பேரும் ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு கட்சிகளை காங்கிரஸ் தனியாக நாங்கள் இவ்வளோ பேர் போடுவோம் நாங்கள்னு சொன்னால் யார் முதலமைச்சருங்கிறதே அறிவிக்கலை. ரொம்ப காலமாக தேஜஸ்வி தான் முதல்வர் என்பதே ஒரு தெளிவாக இறங்கியிருக்கணும். இங்கே போய் நாங்கள் இல்லை நாங்கள் தேர்தலுக்கு முடிஞ்சு பிற்பாடு முதல்வரை தேர்ந்தெடுப்போம்னு நீங்கள் சொன்னால் எப்படி இருக்கும்? இன்றைக்கே பல பேருக்கு அந்த கேள்வி தானே வருது மிக முக்கியமாக. அதனால தான் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, நம்ம டெபாசிட் வாங்குகிறோமோ இல்லையோ, நான் தான் முதல்வர்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுதான் மிக முக்கியம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இங்கே அங்கே முதல்வர் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. ரொம்ப நாளைக்கு பிறகு அது வருது ஒற்றுமை. அதுக்கு மட்டும் இல்லை, போட்டி வேட்பாளர்கள் இந்த அறிவிக்கலாமா? அதுவும் எவ்வளோ நாள் புதுசாக உருவான கூட்டணி அல்ல அது. ஏற்கனவே இந்தியா கூட்டணியே அங்கே தான் உருவாகுது, அங்கே போகிறாங்க, இவ்வளவு நடக்குது. நல்ல அளவுக்கு தமிழ்நாட்டில் அழைச்சாங்க. திமுக தலைவர் போனார், அவருடைய பணியை செய்தார். எங்கே திமுக தலைவரே திமுக பிரச்சாரத்தை வேகமாக முடுக்கி தமிழ்நாட்டினுடைய சாதனைகளை எல்லாம் சொல்லி அது மூலமாக இங்கே பெரிய அளவுக்கு வந்துடுவாங்களோன்ற பயம் மோடிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு வந்தது. அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணார்னா, திடீர்னு அவருக்கே உரிய முறையில் ஒரு கோயவெல்ஸ் மூட்டையை அவுத்து விட்டார். என்னென்னா, ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க, எங்கள் பீகார் தொழிலாளர்கள்லாம் அடித்து விரட்டுறாங்க அப்படின்னு சொன்னார். இப்படி எழுதின ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணி கையில் போட்ட அளவிற்கு செய்த ஆட்சி திமுக ஆட்சி. சாதாரண நல்ல ஒரு இந்தி பத்திரிகையாளர்கள் எல்லாருமே. ஆகவே வேண்டுமென்றே அதை சொன்னார்கள். ஆனால் அது எடுபட்டதான்னு சொல்லக்கூடிய அல்ல, எடுபட வேண்டும்னு சொன்னார். இதெல்லாம் மோடிக்கு சர்வசாதாரணம். அவ்வளோ கீழிறக்க பிரச்சாரம் செய்வார். எந்த பிரதமரும் இவ்வளவு தேர்தல் நேரம் இவ்வளோ போனதில்லை. ஒரிசாவுக்கு போய் அங்கே ஜெயிக்கணும்னா பாண்டியன்னு ஒரு தமிழர் தான் அங்கே மிக முக்கியமாக இருக்கிறாருன்ன உடனே அங்கே எல்லாம் கோயில் சாவி எங்கேன்னா, கடவுளே அந்த கோயில் சாவி யாருன்னா தமிழர்கள் திருடிட்டு போயிட்டாங்க. என்ன தமிழர்கள் திருடுக்காரனாங்க. ஓட்டு திருடர்கள் தமிழர்களை திருடர்கள்னு சொல்வது இருக்கிறது. அதுதான் ரொம்ப விசித்திரத்திலே விசித்திரம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டு விட்டது. ஆகவே அந்த நிலையில் அதனுடைய தோல்விக்கு அது ரொம்ப அடித்தளமான ஒரு காரணம். எனவே தான் கடைசி எல்லாம் அப்புறம் அது எல்லாம் ஒன்று சேர்ந்தவர்கள் நாங்கள் இவர் தான் முதலமைச்சர்னு தாழ்ந்து சொன்ன உடனே மக்கள் மத்தியில் அங்கேருந்து இளைஞர்களுக்கெல்லாம் கோபம் வேற. அவன் அந்த இளைஞர்கள் வரும்போது இதுக்கு யார் காரணம்னும் போது எதிரி மேலே வர வேண்டிய கோபம் காங்கிரஸ் மேலே தவறாக வந்திருக்கு. அதை காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா, காங்கிரஸ் தலைவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் செய்ய வேண்டிய கடமை கோஷ்டிகள். ஒரு அரசியல் கட்சியில் ஜனநாயகம் என்ற பெயரால் யார் எதை வேண்டுமானாலும் எப்போதும் செய்யலாம்னு சொன்னால் கட்சி தலைமைக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அந்த நிலைகள் நாம் சொல்கிறதுனால நாங்கள் அவர்களுக்கு அறிவுரை சொல்கிற தகுதியோ அல்லது தேவையோ எங்களுக்கு கிடையாது. யதார்த்த நிலையை எடுத்து சொல்லணும் போது அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் இந்த கூட்டணியை ஒப்புக்கொள்ள
பத்திரிகையில் இருக்குது, நான் கையில் வச்சுருக்கோம், ஆதாரத்தோடு நான் ஒவ்வொரு ஆதாரத்தை வைத்திருக்கிறேன். அப்போ எப்படி அங்கே சரியானபடி இருக்கோம், நாங்கள் விளைவிக்கிறோம், நாங்கள் தலைவர் போடுறோம்னு சொல்லி வடநாட்டில் அவர் ஒரு நம்பிக்கையான ஒரு குழுவை போட்டு அந்த குழு காலந்தாழ்ந்து அடுத்து அவரோட மிகப்பெரிய அளவுக்கு வந்தபோது தான் அந்த நேரத்தில் மற்ற வேலைகளெல்லாம் முடிஞ்சு போச்சாங்க. எதிரணியை அவ்வளோ வேகமாக போடுறாங்க, இந்த அணி அதுக்கு நேராக ரிவர்ஸ் கீர் போட்டு பின்னால் போகக்கூடிய அளவிற்கு வந்ததுனால தோல்விங்கிறது இருக்க அது தானாகவே வெற்றி வர வேண்டியதை தங்களே வரவழைத்து கொண்டார்கள். தாங்களே அந்த தோல்வியை வரவழைப்பது மாதிரி அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு தவறாக எடுத்தார்கள். ஒரு நல்ல துவக்கம் இங்கே அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம். ஆனால் அந்த துவக்கத்தை அவர்கள் சரியாகபடி அதை பயன்படுத்தி கொண்டிருந்தால் வெற்றி நிலைமையே வேற மாறி இருக்கும். அதுக்குரிய அளவுக்கு எதப்பூர்வமாக அவர்கள் இல்லை என்பது தான் மிக முக்கியம். ஆகவே இந்த உணர்வுகள், இந்த சிக்கல்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, முதல்வர் எல்லாம் இவ்வளவு பெரிய அளவிற்கு அவர்கள் இத்தனை காரியத்தையும் செய்தார்கள். இதிலிருந்து செய்ய வேண்டிய மிக முக்கியமானது அல்ல இது. உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லியாச்சு. கடைசியில் மிக முக்கியமான ஒரு செய்தி, தமிழ்நாட்டில் இதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கொள்ளணும்னா, இந்த கூட்டணியில் தேர்தலில் சீட்டு கேட்காத கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற ஒரு அமைப்பு எதுன்னா திராவிட கழகம் தான். நீங்கள் உங்களுக்கு எத்தனை சீட்டு சார்னு கேட்பாங்க. நான் பதில் சொல்லியிருக்கேன், நிறைய இருக்குங்கண்ணா. நாங்கள் கேட்குறது என்னன்னா, எல்லா சீட்டும் எங்கள் சீட்டு தாங்க. அவ்வளோ 234 சீட்டும் எங்கள் சீட்டு தான். அதில் ஒன்று திராவிட கழகம். ஏன்னா எல்லோரும் வெற்றி பெறணும், அவ்வளோ பேர். அதுதான் மிகப்பெரிய ஆளாங்க. காரணம், இந்த கூட்டணி பதவி கூட்டணி அல்ல அமைக்கப்பட்டது கொள்கை கூட்டணி. அதுதான் மிக முக்கியம். ஏன்னா இந்த கொள்கை கூட்டணியாக வந்ததுனால தான் 3-4 தேர்தலில் அசைக்க முடியல. அப்பப்போ கொஞ்சம் பிசிறுகள் வரும், அப்பப்போ கொஞ்சம் வேகமாக வரும், பிரச்சனைகள் வராமல் இருக்காது அரசியல் கட்சியில். ஆனால் எல்லா கூட்டணியில் இருக்க கட்சி தோழர்களை பாராட்டணும், தலைவர்களை பாராட்டணும். அவர்கள் கொள்கையால் உந்தப்பட்ட காரணத்தால் அவர்கள் வெறும் சீட்டுக்களுக்காக ஏமாறுகள் அல்ல. இதுதான் வடநாட்டு நிலைக்கும் தமிழ்நாட்டு நிலைக்கு இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு. ஆகவே இதை நன்றாக மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். இப்போ புது கட்சி ஆரம்பிக்கிறா, அந்த கட்சி வருகிறது, இந்த கட்சி வருதுன்னொன்னே ஊடகங்கள் நண்பர்களுக்கு என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு சென்சேஷ்னலாக பரபரப்பு நியூஸ் வேணும். இன்னைக்கு காலையில் யார் பார்த்தாங்க, யார் போகணும், அதில் யார் முந்திக்கிறது, ஆர்பிஐ ரேட்டிங் இருக்கீங்க, அது ரொம்ப மிக முக்கியமானது. ஆர்பிஐ அது ரேட்டுக்கு அதிகமான அளவுக்கு இந்த ரேட்டு வேணும், அது வேணும். அதனால் அவங்க வேகமாக எடுத்து அவரை சந்தித்தார், அவர் இவரை சந்தித்தாரா, இவர் கேள்விப்பட்டாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பது அவங்க இயல்பு. ஆனால் அதில் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, கூட்டணி கட்சி நண்பர்கள், திராவிட முன்னேற்ற கழக தலைவரை பொறுத்தவரையில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கூட்டணியை இதுவரையில் திமுக எந்த காலகட்டத்திலையும் என்றைக்கும் கூட்டணி கட்சிக்காரர்களை குறைத்து மதிப்பிடுவதோ அல்லது புறந்தள்ளுவதோ அவர்களுடைய உரிமைகளை அளிப்பதோ அல்லது அவர்களை கூட்டணியில் இருந்து வைத்த சில பேர் அவங்க தோக்கிற சீட்டை கொடுக்கலான்னு நினைக்கிறதோ கிடையாது. போறாமல் இது கலைஞர் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து தொடர்ச்சியாக நடக்குது. அவருடைய முதல் கவலை எப்படி இருக்குன்னா, பங்கீடு செஞ்ச பிற்பாடு, தொகுதி பங்கீடு செய்த பிற்பாடு முதல்ல அவங்களுடைய இயக்க தோழர்களை கூப்பிட்டு, திமுக தோழர்களை மற்றவர்கள் கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவர்கள், அந்த தலைவர்கள் அண்ணாவிலேருந்து எல்லாருமே, கலைஞர்லேருந்து இன்றைய முதல்வர் வரைக்கும் எல்லாம் சொல்லுவாங்கன்னா, நம்ம வேட்பாளர்களை விட அதிகமாக 1.5 மடங்கு வேலை செய்து அவர்களை கூட்டணி வேட்பாளர்களை கொண்டு வர வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும், அது உங்களுடைய கடமைன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு. ஏனென்றால் இது அவர்களுக்காக இல்லை, பலம் தான். அதனால தான் இங்கே யார் நடத்துகிற மாதிரி அவருடைய உரிமைகளுக்கு காது கொடுப்பார். இத்தனையும் ஒரு கட்டி அணைத்து கொண்டு போகக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நல்ல வண்ணம் கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் நல்ல வண்ணம் பயன்படணும். சில நேரங்களில் அங்கேருந்து என்ன, நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்போம், நாங்கள் அதிக சீட்டு சொல்லலாம், சொல்கிறதுல தப்பே இல்லை. ஆசைப்படுறதுக்கு மனிதனுக்கு உரிமை உண்டு, அது அவர்களுடைய உரிமை. ஆனால் ஆசைப்படுறதுக்கு முன்னாடி தாங்கள் அதுக்கு தகுதியாக்கி கொண்டு ஆசைப்பட்டால் அந்த ஆசை நடைமுறைக்கு வரும், அதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆகவே நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், எங்கள்கிட்ட
6 தலைவர்கள் இருந்தால் அங்கே 7 சண்டை இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த அமைப்பு இருந்தாலும் அந்த அமைப்பு பயன்படாது. ஆகவே தான் பொது நிலையில் இருந்து எல்லோருக்கும் வேண்டியவர்கள் நாங்கள். யாருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கிடையாது. திராவிட கழகம் அதனால தான் தேர்தலுக்கு நிற்காத அமைப்பு, ஒருங்கிணைத்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற அமைப்பு என்பதில் உரிமையோடும் உறவோடும் எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால், தயவு செய்து அதை தலைவர்கள் முடிவு பண்ணட்டும். இங்கே அகில இந்திய கட்சியில் என்ன பிரச்சனைன்னா தலைவர்கள் முடிவு பண்ணணும். தொண்டர் அடுத்த கட்டத்தில் இருக்கிறவர்களோ மற்றவர்களோ கருத்து சொல்வது என்பது இன்னும் 4 மாதங்கள் 6 மாதங்கள் இருக்கின்றன. இந்த மாதங்களில் கருத்துக்களை இடைவெளியில் வைத்து சொல்லுவது என்பது இருக்கிறத, அது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும், தலைவர்களுக்கும் தலைவலியை உண்டாக்கும். ஆகவே தான் கட்டுப்பாடு மிகுந்த அளவிற்கு ஏதாவது கேட்டால் இன்னும் வசதி. அகில இந்திய கட்சிக்கு தமிழ்நாட்டு கட்சிகளுக்கு இல்லாத ஒரு வசதி என்னன்னா, கேட்டால் ஒரு வரியில் பதில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தலைமை முடிவு பண்ணணும், அகில இந்திய அளவுன்னு சொல்லிடலாம். இங்கே சொல்கிறத விட அதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே தான் நல்ல வண்ணம் எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் உள்ளுக்குள் பேசுங்கள், தெளிவாக பேசுங்கள். தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள், ஒரு அமைப்பில் கமிட்டிக்குள்ளே பேச வேண்டியதை பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடாது, பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டியதை போய் கமிட்டி கூட்டத்தில் பேச வேண்டியதில்லை. இதை முதல்ல எங்கே எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தெரிந்தவர்கள் தான் பக்குவம் உள்ளவர்கள். ஆகவே எதை வேண்டுமானால் சொல்லலாம். தேர்தல் நேரத்தில் சீட்டு கேட்கலாம், கூடுதல் கேட்கலாம், அவரும் கொடுக்கலாம், வாங்கி கொள்ளலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து முன்கூட்டியே வெறுவாயை மெல்லக்கூடியவர்களுக்கு தீனி கொடுக்காதீர்கள். இதுதான் மிக முக்கியமான படிப்பினை. அப்படி படித்தால் இருக்கிற சிக்கல்கள் எதிரி இப்போ என்ன நினைக்கணும், பூரா கொள்கை எதிரி ஜனநாயகம். இப்போ பிரச்சனை எங்கள் கட்சி ஜெயிக்கிறதா அந்த கட்சி ஜெயிக்கிறதாங்கிறது பிரச்சனை இல்லை. ஜனநாயகம் வெற்றி பெறுவதா, பாசிசம் வெற்றி பெறுவதா, உள்ளபடியே மற்றவர்கள் மற்றும் வெற்றி பெறுவதா, மதவெறி வெற்றி பெறுவதா என்பது தான் இப்போ கேள்வி. எனவே அதை தான் அழகாக இங்கே சொல்லும்போது, யார் வர வேண்டும் என்று சொல்வதை விட, யார் வர வேண்டுங்கிறது முக்கியம்தான், ஆனால் அதை விட ரொம்ப மிக முக்கியம் யார் வரக்கூடாது என்பதை மனதில் நினைத்தால், யார் தயவு செய்து நல்ல தெளிவான அரசியலில் நம்முடைய பயணங்கள் அமைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நண்பனை எதிரியாக கருதக்கூடாது, எதிரியை நண்பனாக ஆக்கி கொள்ளக்கூடாது, தப்பு கணக்கு போடக்கூடாது. யார் எதிரி, யாரிடம் பாதுகாப்புன்னு சொன்னால், ஆட்டுக்குட்டி உடனே ஓநாய் வயிற்றுக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு நினச்சா அதை விட அது எப்படி இருக்கும்? ஆகவே நான் எந்த ஆட்டுக்குட்டி எந்த ஓநாயும் நினைக்காமல் யாரிடம் இருந்தால் மேய்ப்பன் யார் காப்பாற்றி புத்தர் மாதிரி மேலே தோளில் ஆட்டுக்குட்டியை போடுவார்களோ அப்படிப்பட்ட ஒரு தலைமை தமிழ்நாட்டிலே கிடைத்திருக்கிறது. எனவே அந்த தலைமையை பாதுகாக்க, வெற்றி பெற இங்கே எத்தனை எஸ்ஐஆர்கள் வந்தாலும் தமிழ்நாடு அசையாது. இது பெரியார் மண், சமூக நீதி மண், சுயமரியாதை மண் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவளை செய்ய வேண்டும். அதுதான் வாக்காளர்கள். அதற்கு பிறகு நீங்கள் செய்தீர்களானால் எல்லாரும் சேர்ந்து வாக்காளர்களுக்கு சல்யூட், வாக்காளர்களுக்கு சல்யூட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்பை நாம் பெற வேண்டும். எனவே மீண்டும் பீகார்காரர்களுக்கு இங்கே வரவேற்பு கொடுக்கலாமே தவிர பீகார் அரசியல் முறைக்கு இங்கே ஒருவேதும் வரவேற்பு கிடையாது. அதற்கு புள்ளி வைத்து விடுவோம். இந்த பித்தலாட்டங்களை எல்லாம் இங்கே செய்ய முடியாது. காரணம், இது பகுத்தறிவு பூமி, எதையும் ஆராய்ந்து சிந்திக்கக்கூடிய பூமி என்பதைத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. அதைத்தான் விளக்கி இருக்கிறோம். நீங்கள் இங்கே இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்களே என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் திண்ணை பிரச்சாரம் செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான ஒரு முக்கிய வேண்டுகோள் என்னவென்றால், இந்த இவ்வளவு சிக்கல்கள் நிறைந்த நேரத்தில் கூட உங்கள் வாக்குகள், உங்கள் குடும்ப ஓட்டுகள் பரிசீலனை செய்து வாக்கு பட்டியலில் சரியாக இருக்கிறதா, பத்திரமாக இருக்கிறதா, நடுவில் பார்த்துங்க. எப்படி பணம் வச்சுருக்கிறவன் கும்பலில் போகும்போது திரும்பி பொய்யை பிடிச்சிக்குவானோ அது மாதிரி நீங்கள் ரொம்ப மிக முக்கியமாக இன்றைக்கி காலையில் சரியாக இருக்கான்னு அடிக்கடி பார்த்துங்க. ஒரு தடவை பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க. தேர்தலுக்கு முன்னாடி 2-3 தடவை நம்ம இருக்கிறோமா அல்லது நாம் காணாமல் போயிட்டோமா அப்படின்னு நினச்சி பார்க்கணும். குடியிருக்கிற வீடு சரியாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நண்பர்களே, இந்த எஸ்ஐஆர்ன்னு சொல்லக்கூடிய இதில் இருக்கிற பெரிய ஆபத்து ஓட்டு மட்டுமல்ல,
ஏதோ ஓட்டு போடாத உரிமை போயிடுச்சு, பரவாயில்ல, யாரோ வர்றாங்க, யாரும் வர்றாங்க, எனக்கு ஓட்டு போடலன்னா என்னங்கன்னு சொல்லக்கூடிய அளவு இல்லை. அதுதான் அடுத்தது குடிமை என்று சொல்லக்கூடிய சிட்டிசன்ஷிப். அந்த குடி உரிமை இருக்க அதே போயிடும். அதுதான் மிக முக்கியம். ஆகவே நாட்டில் இருக்க முடியாத அளவிற்கு ஆபத்து. இதை தான் அங்கே சொன்னேன் மிக முக்கியமாக. ஆகவே ஒரு ஓட்டை திருடுவது என்பது ஓட்டை மட்டும் திருடுவதல்ல, அவர்களுடைய குடிய உரிமையையும் பறிப்பது. சொந்த மண்ணிலேயே அவர்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டு நிர்வாகம் மிக மிக ஆகக்கூடிய ஆபத்து இருக்கிறது. எனவே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்வதை விட, பாசிசம் தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்வதை விட, நம்முடைய உரிமைகள், மனித உரிமைகள், நம்முடைய வாழ்வு, இந்த மண் நமக்குரியது என்று காட்ட வேண்டிய பொறுப்பு உண்டு. அதற்கு ஊடக நண்பர்களும் சரி, அவரவர்களுக்கு ஏற்றதை செய்யுங்கள். எனவே உடனடியாக நாளைக்கே சென்று வாக்காளர் பட்டியலை சரி செய்துங்கள். இடையில அடிக்கடி அப்படி பார்த்துங்க, பையை பார்த்துங்க, தொட்டு பார்த்துங்க, காணாது போச்சா இல்லையா என்று பாருங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்து உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. நன்றி, வணக்கம்.